வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று மொத்த சமையல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூஜி ஹல்வா அல்லது ராயல் ரவா கேசரின்னு சொல்லலாம். இது விருந்து, பார்ட்டி, இந்த இஃப்தார் டைமில், ஈத் டைமில் அல்லது விழா காலங்களில் செய்யக்கூடிய ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இதே மாதிரி செய்து பாருங்கள். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஒரு கிலோ ரவைக்கு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கோம். ஒரு 7-8 ஏலக்காய் கொஞ்சம் சீனியில் பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். மொத்தம் நமக்கு 1.5 கிலோ சீனி தேவை. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சுத்தமாக உருக்குன நெய் 1 கப் சேர்க்குறோம். அடுத்து 1 கப் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து அதில் ரவையை போட்டு வறுக்க போகிறோம். இதுக்கு 1 கப் நெய், 1.5 கப் எண்ணெய் தேவை. இப்போ 1 கப் எண்ணெயும் 1 கப் நெய்யும் சேர்த்து ரவையை போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணெய் நெய்யில் வறுக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ மீதி பாதி இருக்கிற கப் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கிறோம். இப்போ சூப்பராக வறுபட்டுடுச்சு பாருங்கள். எண்ணெய் நெய்யில் இப்படி வறுக்கும்போது கட்டி தட்டாது. கேசரி ஹல்வா மாதிரி இருக்கும். எப்போவாவது விருந்துங்கும்போது இப்படி ரிச்சாக செய்யலாம் நீங்கள். அடுத்து கலர் சேர்க்கணும். லெமன் எல்லோ கலர் 1 கிலோங்கிறதுனால நான் ஒரு 4 பிஞ்ச் சேர்க்குறேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூஜி ஹல்வா எங்கள் அக்கா பையன் ஹாஜியோட ரெசிபி. அவர் தான் உங்களுக்கு செய்து காட்டிகிட்ருக்காரு. இது கெஸ்ட் போஸ்ட்டு பாருங்கள். விருந்து விழா காலங்களில் செய்யக்கூடிய ரெசிபி. இஃப்தார், ஈதுக்கு கூட செய்யலாம் நீங்கள். இப்போ நல்ல ரவை ரோஸ்ட் ஆகிடுச்சு எண்ணெய் நெய்யில். அதுலேயே கலர் சேர்த்துட்டோம். அடுத்து நாம் பொடித்த பாதாம், முந்திரி கொரன்னு பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்குறோம். வறுத்து சேர்க்க வேண்டாம். பாதாம் முந்திரிலாம் இப்படி சேர்த்துருங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா பிரட்டிகிட்ருக்கோம். நல்லா வறுபட்ட உடனே அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் 2 லிட்டர் சேர்க்கணும். அப்போ அந்த ரவை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். உடனே கிண்டிருங்க, கட்டி தட்டாது. அது நல்லா இறுகி வரும்போது சீனி சேர்க்கணும். முதல்ல ஏலக்காய் போட்டு பொடித்த அந்த சீனியை சேர்த்துடணும். அடுத்து நான் நிறுத்து வச்சுருக்கேன் 1.5 கிலோ சீனி. 1 கிலோ ரவைக்கு 1.5 கிலோ சீனி. அதை சேர்க்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். அது அப்படியே இளகி அல்வா மாதிரி வரும் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நல்ல மணமாக இருந்துச்சு இந்த ஹல்வா. நிச்சயமாக விருந்து சமயம், விழா காலங்களில் இதே மாதிரி செய்து வர்ற விருந்தாளிகளுக்கு கொடுங்க. ரொம்ப பாராட்டுவாங்க. நான் அப்பப்போ எங்கள் வீட்டில் நடக்கிற விருந்தப்போ செய்கிற ரெசிபீஸை பகிர்ந்துட்டு வரேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்லா சீனி, ரவை, எண்ணெய், நெய்யெல்லாம் கலந்து சூப்பராக இப்போ ஒரு பிஞ்ச் சாஃப்ரான், இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்ல ஹல்வா மாதிரி மணமாக இருக்கும். அங்கங்கே பாதாம் முந்திரியோட துகள்கள் தான் கட்டி கட்டியாக தெரியுது. அது கொரன்னு அரிச்சு போட்டோம்ல, அது வாயில் அகப்பட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சூஜி ஹல்வா தயார். இப்போ பொடியாக நறுக்குன பிஸ்தாவை நான் ஃபைனலாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிரியமானா சேர்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்படி சேர்த்தாதான்
அந்த சூஜி ஹல்வா ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். ஏதாவது நட்ஸ் நீங்கள் பொடிச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. பரிமாறும்போது ஸ்கூப்பை வச்சு அழகாக எடுத்து பரிமாற சூப்பராக வரும். இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்